ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க நீதிபதி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்களுக்கு டைவர்ஸ்க்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நிலா ஏதோ சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்ன சோழன் எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் அப்படின்ற ஒரு பதில சொல்றாரு. அதை கேட்ட உடனே நிலா ஷாக் ஆகி சோழனையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிபதியும் சோழன் சொன்ன பதில கேட்டு நீங்க ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு அனுப்புறாங்க. கவுன்சிலிங் வந்த இடத்துலயும் நிலாக்கு ஒரே டவுட், ஏன் இவர் இது மாதிரி பதில் சொன்னார் அப்படின்ட்டு. மின்னாள் நைட் வரைக்கும் சோழன் கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நினைச்ச நிலா இப்ப எதனால மனசு மாதிரி ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. கவுன்சிலிங் வந்த இடத்துலயும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. டைவர்ஸ் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா தோணும். ஆனா அப்போ ரெண்டு பேரும் சேரதுக்கான அந்த வாய்ப்பு சீக்கிரம் வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ உங்க ரெண்டு பேரையும் சேர விடாது. அதனால நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல சோழன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க நல்லா படிச்சவங்க, நான் வெறும் கார் டிரைவர். ஒரு முறை கார்ல வரும்போது நாங்க பேசுனது பிடிச்சு விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா லைஃப் லாங் டிராவல் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போவாங்க. அதனால இது மாதிரி கவுன்சிலிங்லாம் வைக்காம எங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான வழியே பாருங்க அப்படின்னும் பொழுது கவுன்சிலிங் பண்றவங்க சரி இப்ப நீங்க கிளம்பி போங்க அப்படின்றாங்க. நீலா அந்த இடத்துல இருந்து ரொம்ப கோவமா தான் வெளியே கிளம்பி வராங்க. அந்த இடத்துல தான் சோழன் என்ன பிளான் போட்டாரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா எப்பவும் போல நிலாவை வெறுப்பேற்றுவார் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இது மாதிரி பதில் சொன்னா கண்டிப்பா நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நிலா சொல்லுவாங்க அப்படின்ற பிளான்ல தான் சோழன் இது மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா நிலாவும் அந்த இடத்துல கடுப்பா தான் இருக்காங்க. சோழன் இது மாதிரி பதில்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்க்கல. நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நடேசனும் இருக்காரு, சேரனும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல இருந்து தான் வராங்க அப்படின்னும் பொழுது கோர்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும் பொழுது சோழன் என்ன சொல்றாருன்னா, நான் டைவர்ஸ் கொடுக்க சொல்லிட்டேன்னா அப்படின்னு உடனே நடேசனுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது, சேரனுக்கும் ஷாக் ஆகுது. ஏண்டா இது வரைக்கும் டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு தானே நீ சொல்லிட்டு இருந்த, நிலா தானே டைவர்ஸ் கிட்ட இருந்தது, இப்போ நீ என்ன டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சோழன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நான் மட்டும் அவங்கள ஒய்ஃபா நினைச்சா போதுமா, அவங்களையும் நான் ஹஸ்பண்டா நினைக்கணும்ல, அவங்க என்ன நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க பின்னாடி இது பண்ணிட்டு இருக்க முடியும். சரி டைவர்ஸ் கொடுத்தாலாவது அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம், சரி இப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் வேலைக்கு கிளம்புறாரு. நடேசன் இதெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடியே சைக்கிள்ல போயிட்டு அவரை காரை மடக்கி, என்ன நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எதை நினைச்சு பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுது, ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது மகனே. ஏன்னா நீ என்ன நினைச்ச, நீலாம் உன் காலில் வந்து விழுந்து நான் இனிமே போக மாட்டேன், எனக்கு டைவர்ஸ் கொடுக்காதீங்கன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சியா, அது மாதிரில டைவர்ஸ் கொடுத்தா சந்தோஷமா இருந்துருவா தெரியுமா உனக்கு அப்படின்னு உடனே சோழனுக்கு பயம் வந்தது. நம்ம என்னவும் நினைச்சோம் இது மாதிரி எல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சேரனும் நிலா கிட்ட பேசுறாரு. நீ இந்த வீட்டுல இருக்கிறதம்மா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னும் போதும் நிலா மனசு வராம தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி